ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். கிறிஸ்மஸ் குக்கீஸ் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரோயல் ஐசிங்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே ஈஸியான முறையில் செய்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாகவே செய்து கொள்ளலாம். வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே சால்டட் பட்டர் 225 கிராம் எடுத்துக்கொள்கிறேன். அதோட 180 கிராம் பவுடர் பண்ணின சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுவேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா க்ரீமாக வர அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற எல்லாத்தையுமே கரண்டியால் தட்டி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய முட்டை ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுவேன். அடுத்ததாக வாசனைக்காக 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். வெனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவேன். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக க்ரீமியாக வர வரைக்கும் நாங்கள் பீட் பண்ண வேணும். இப்போ நல்லாவே க்ரீமியாக வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 420 கிராம் மாவு நான் சேர்த்துக்கொள்கிறேன். மாவை சேர்க்கிறதுக்கு முதல் 2-3 தடவை நல்லா அரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் கட்டி கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மாவை சேர்க்கைக்கு பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னு சொன்னால் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஒரே அடியாக எல்லா மாவையும் போட்டிங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி 2 இல்லாட்டி 3 பிரித்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மாவை ஸ்பேச்சுலாவால் கலந்துட்டேன். இனி கையை வச்சு தான் எல்லா மாவையும் ஒன்று தேர கலக்கணும். இந்த மாதிரி நல்லா குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இது நீங்கள் குழைக்க கையில் நல்லாவே ஒட்டுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குழைச்சி எடுத்துட்டேன். இதில் அரைவாசியை இப்போ நான் எடுத்துக்கொள்கிறேன். அரைவாசியாக பிரித்து தான் நான் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் அளவு அதிகமாக இருக்குது. அதில் ஒரே அடியாக செய்கிறது கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் எடுத்ததில் அரைவாசி இருக்குது தானே, அதை இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு நான் இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பெரிய பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நடுவில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மாவை போட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டையால் உருட்டி எடுத்துக்கொள்ளணும். இது நீங்கள் உருட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மெல்லிஸாக உருட்டக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு அளவு கண்டாலும் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் இந்த குக்கீஸ் கட் பண்ணிக்குள்ளே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வடிவாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பரப்பில் கையால் நான் இப்போ காட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்கிற சுரசுரப்புகள் எல்லாமே இல்லாமல் போய் நல்ல அழுத்தமான ஷேப்புக்கு வரும். இப்போ இதை கொண்டு போய் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் கட் பண்ண வேணும். உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கட் பண்ண ஒவ்வொரு துண்டுகளையும் நான் பேக் பண்ணுற ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே அடுக்கி வச்சுக்கொள்கிறேன். இதை இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு பேக் பண்ணுறதுக்கு வைக்கலாம். உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவையோட சேர்ந்து இந்த குக்கீஸை செய்யலாம். அவைகளுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு அவையோட சேர்ந்து செய்தீங்கன்னு சொன்னால் அவைகளுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி செய்வினா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் கட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே சேர்த்து திரும்பவும் உருட்டிட்டு பட்டர் பேப்பரில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாங்கள் முதல் செய்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கொள்ளலாம். பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 165 பாகை செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக பேக் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணியாச்சுது. நான் 2 தரம் வச்செடுத்தேன். நான்
குக்கீஸ் வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சொன்ன அளவுகளில் வந்து நீங்களும் செய்து பாருங்க. ரொம்பவே சூப்பரான குக்கீஸ் வந்து கிடைக்கும். செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான வேலை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, முன்பக்கம் இருக்கிறது போலயே பின்பக்கமும் இருக்குது. கலர் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை. ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருக்குது. இதுக்கு மேலே வந்து நாங்கள் இனி டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணாமலும் நீங்கள் இப்படியே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து குட்டீஸுக்காக இப்போ வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அது வந்து என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். குக்கீஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரோயல் ஐசிங் செய்ய போகிறேன். ரோயல் ஐசிங் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து நான் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 125 கிராம் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஐசிங் சுகர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் இருக்குது தானே, அதை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் அரைச்சி போட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து நான் 125 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் எனக்கு இது வந்து பத்தாது, அதனால் நான் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து ஐசிங் சுகரை வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அதில் வந்து நிறைய கட்டிகள் இருக்குது. அதால் வந்து நாங்கள் இதை அரிச்சு போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டைண்ட வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு போடக்கூடாது, தனியாக வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். இந்த மூன்றும் தான் வந்து இந்த ரோயல் ஐசிங்குக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இதை வந்து ஒரு விஸ்கால வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வந்து ஒரு மாதிரி பட்டை கலர் மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி வெள்ளை கலராக வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அதை பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நான் நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகரை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு விஸ்கால நல்லா வந்து பீட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி தன்மையாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் போல் பவுடர் சுகரை போட்டு நீங்கள் வந்து சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்து வந்து செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் செய்கிற ஐசிங் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 2-3 டாட் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் இலக்கமாக வரும். இப்போ வந்து நான் நல்லாவே பீட் பண்ணிட்டேன். இந்த பதம் வந்து ஓகேயாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்டரில் லைன் போடுறதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகேயாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கலர் சேர்க்க போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை கலர் தான் சேர்க்க போகிறேன். அதை வந்து நான் என்னோட வந்து பவுடர் கலர் தான் இருக்கிறபடியாக நான் அதை வந்து தண்ணியில் கரைச்சி போட்டு சேர்க்கிறேன். இதே வந்து நீங்கள் ஜெல் கலர் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே வந்து சேர்க்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 2-3 டாட் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் வெள்ளை கலரில். இது வந்து பார்டரில் லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. பார்டரில் லைன் போடுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். உள்ளுக்குள்ளே நாங்கள் விட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் விளக்கமாக இருக்கணும். இப்போ வந்து நான் கலர் சேர்க்கிறேன் தானே, இது வந்து ஏற்கனவே தண்ணி சேர்த்து செய்கிறபடியாக இதே வந்து காணும் அது அந்த இலக்கமாக வரதுக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை சேர்த்து தேவையான கலர் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். கலர் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்குக்குள்ளே வந்து நான் செய்த கலர்களை வந்து போட்டு வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நுனியில் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பார்டருக்கு வந்து லைன் போட்டுக்கொள்கிறேன். அதுக்காக தான் வந்து நான் ஒயிட் கலர் எடுத்தேன். நீங்கள் என்ன கலர் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்டரில் போடுற ஐசிங் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் அது வந்து வடிஞ்சு ஓடிடும் வெளியில். அதுக்காக தான் வந்து லைன் போர்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் திக்கான இதில் போடணும். இப்போ வந்து நான் உள்ளுக்குள்ளே வந்து போட்டுக்கொள்கிறேன். உள்ளுக்குள்ளே போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது, கொஞ்சம் தண்ணித்தன்மையாக. ஆகலும் தண்ணித்தன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் அது வடிஞ்சு ஓடிடும். ஒரு அளவுக்கு வந்து இலக்கமாக இருந்தால் காணும். இந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து ஒரு டூத் பிக் வச்சு நான் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டூத் பிக்கால் ஓரங்களில் வந்து தட்டி விட்டுக்கொள்ளுங்க. நல்ல சேப்பாக வந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஓரங்களை வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பச்சை கலர் போல் நான் வந்து சிவப்பு கலரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லாத்தையுமே வந்து இதில் ஒரே இதில் காட்டினா வீடியோ வந்து ரொம்பவே பெருசாக வந்துடும். அதால் வந்து நான் இந்த க்ரீன் கலர் மட்டும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். மிச்சது எல்லாமே செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் பின்னால். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணது பிறகு இதை வந்து நாங்கள் காய விடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் வைக்க தேவையில்லை. சும்மா நார்மலாகவே வெளியால் வச்சிங்கன்னு சொன்னாலே ஒரு மணித்தியாலத்தில் ஃபுல்லாகவே வந்து காஞ்சி செட் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் சாப்பிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருமே ஹாப்பியாக வந்து கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.